Hello students, welcome back to Agrarian Monk YouTube channel. AX 102 ஓட lecture series பார்த்துட்டு இருக்கோம். அந்த lecture series already 13th lecture complete ஆயிருச்சு. வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கங்க. இப்போ 14th lecture பார்ப்போம், சரிங்களா? 14th lecture வந்து சோசியல் ஆர்கனைசேஷன், அதோடைய மீனிங், டெஃபினேஷன், டைப்ஸ், அப்புறம் அதோடைய ரோல் இன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், சரிங்களா? முன்னாடி வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம், சமூக நிறுவனங்கள். இப்போ பார்க்க போகிறது சோசியல் ஆர்கனைசேஷன், சமூக அமைப்புகள், சரிங்களா? இது என்னது? ஒரு சோசியல் குரூப்போட ஒரு ஃபார்ம் தான், சரிங்களா? ஒரு டெலிபரேட்டாக அவங்களுடைய தேவைக்காக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதான் என்னது? சோசியல் ஆர்கனைசேஷன். இதில் இந்த ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ண ரொம்ப ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதான் வந்து சோசியல் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட மீனிங் பாருங்க. சோசியல் இன்ஸ்டிடியூஷன் என்னது? ஒரு மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, ஒரு சொசைட்டியில் கூட மெம்பர்ஸ் வந்து கம் டுகெதர் டு சால்வ் தேர் ப்ராப்ளம், ஷேர் ஒர்க் அண்ட் அச்சீவ் காமன் கோல். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சோசியல் குரூப்பில், இந்த ஃபார்மர்ஸ் குரூப்பில் பார்த்த அதே கான்செப்ட் தான், சரிங்களா? சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்னது? ஒன்றா சேருவாங்க, அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக, தென் அவங்களுடைய ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக, தென் அவங்களுக்கு என்னது? ஒரு காமன் கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் டெவலப் ஏ ஸ்ட்ரக்சர்டு அசோசியேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு சோசியல் குரூப் மாதிரியே தான் இதுவும், சரிங்களா? ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய நீட், இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் பண்ண குரூப் என்ன பண்ணால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பேட்டர்ன் இல்லாட்டி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபார்மான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சோசியல் ஆர்கனைசேஷன், சமூக அமைப்புகள், சரிங்களா? இந்த சமூக சோசியல் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஃபார்மல் ஸ்டேட்டஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யார் என்ன ரோல் பண்ணணுங்கிறது தெளிவாக டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆர்கனைசேஷனுக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷன் டு அச்சீவ் ஏ ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ், சரிங்களா? நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணுறது வந்து ஆர்கனைசேஷன். பட் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடரான, ரொம்ப ஜென்ரலான பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் பேசிக்கலாக என்னது? இது வந்து ஒரு சோசியலி சாங்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இல்லாட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பிஹேவியர்ஸ், நாம்ஸ், அது இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், சரிங்களா? இன்ஸ்டிடியூஷனுங்கிறது என்னது? ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுக்கு வந்து என்னது? நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் என்னது? இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். பட் ஆனால் ஆர்கனைசேஷன் அப்படி கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னது? ஒரு காமனான ஒரு அப்ஜெக்டிவ்காக ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இன்ஸ்டிடியூஷனோடைய ஒன் ஆஃப் தி பார்ட் தான் என்னது? ஆர்கனைசேஷன். வழக்கமாக சொல்கிற மாதிரி என்னது? இன்ஸ்டிடியூஷன் வந்து ப்ராடர் டேர்ம், அதுக்கு கீழே ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னது? ஒரு ஃபார்ம் தான் வந்து ஆர்கனைசேஷன். தென் ஆர்கனைசேஷன் பாருங்கள், ஆப்ரேட் வித்தின் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே தான் வந்து ஒர்க் பண்ணும், சரிங்களா? சோசியல் குரூப்ஸ் இருக்கும். அந்த சோசியல் குரூப்ஸ் வந்து எப்படி? டெலிபரேட்லி, அதாவது டெலிபரேட் என்னது? வேணும்னே, தங்களுடைய தேவைக்காக, அண்டு கான்ஷியஸ்லி கன்ஸ்ட்ரக்டட், கான்சியஸ் என்னது? அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்கள விருப்பத்துக்காக, இன் ஆர்டர் டு சீக் தி சர்டன் ஸ்பெசிபிக் ஹென்ஸ் ஆர் கால்ட் சோசியல் ஆர்கனைசேஷன், சரிங்களா? ஒரு சோசியல் குரூப் வந்து என்னது? டெலிபரேட்டாக நம்மளுடைய தேவைக்காக நம்ம தெரிஞ்சே அதை ஃபார்ம் பண்ணி, நம்மளுடைய தேவைக்காக அதை ஃபார்ம் பண்ண, அது என்னது? சோசியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார்மர்ஸ் குரூப், செல்ஃப் ஹெல்ப் குரூப், என்ஜிஓஸ், அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து, இதெல்லாம் என்னது? எக்ஸாம்பிள்ஸ், சரிங்களா? 2 மார்க்கில் இதோட இன்ஸ்டிடியூஷன் இல்லாட்டி ஆர்கனைசேஷனோட டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதோட டெஃபினேஷன் பாருங்கள். An organization is an articulation of different parts of which perform various function. அதாவது நிறைய வேலை பார்க்கக்கூடிய, நிறைய வேரியஸ் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய வித்தியாசமான பார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு யுனைட் பண்ணுறது. தென் இட்ஸ் ஆக்டிவ் குரூப் டிவைஸ் ஃபார் கெட்டிங் சம்திங் டென். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கானது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பியரில் டிஃப்ரெண்ட் வேலை பார்க்கக்கூடிய, ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது என்னது? சோசியல் ஆர்கனைசேஷன். செகண்ட் டெஃபினேஷன் பாருங்கள், இட்ஸ் a லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரக்சர்ட் இம்பர்சனலி தட் ஹாஸ் பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் சர்டன் ஆப்ஜெக்டிவ். பாருங்கள், ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு லார்ஜ் பீப்புளோட கேதரிங், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஸ்ட்ரக்சர்டு இம்பர்சனலி அப்படின்னு அர்த்தம். அங்கே ரொம்ப ஃபார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப், ஃபார்மலான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் தட் ஹாஸ் எ பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் சர்டன் ஆப்ஜெக்டிவ். ஒரு அப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தென் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். இது வந்து என்னது? கிளியர்லி டிஃபைன்ட் லிமிட், சரிங்களா? ஆர்கனைசேஷன்னாலே முக்கியமாக வருது என்னது? அங்கே வந்து ஃபார்மலான ஒரு நார்ம்ஸ், ஃபார்மலான ஒரு கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருக்கு என்ன ரோலுங்கிறது கிளியராக டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் அது கிளியர்லி டிஃபைன்டு லிமிட்ஸ். யார் எந்த வேலையை பார்க்கணும், சரிங்களா?
ஒரு சேர்மன்னா என்ன வேலையை பார்க்கணும், ஒரு செக்ரட்டரினா என்ன வேலையை பார்க்கணும், ஒரு டைரக்டர்னா என்ன வேலையை பார்க்கணும், ஒரு மெம்பருக்கான ரோல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அது கிளியராக டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் மெம்பர்ஷிப் எல்லாமே ஃபார்மல் மெம்பர்ஷிப்பாக இருக்கும். என்னது அவங்க மெம்பராக என்னது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக அவங்க மெம்பர் ஆகிருப்பாங்க. சரிங்களா? ஸ்டேட்டஸ் அண்டு ரோல், அந்த மெம்பருக்கான ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ரோல் வந்து அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் இட் இஸ் a செல்ஃப் கண்டைன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். மீன்ஸ் என்ன அர்த்தம், அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. என்ன பிரச்சனை நடந்தது அவங்களே அதை வந்து சால்வ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கோல்ஸ். இதுக்குன்னு தனியான ஒரு பிரின்சிபல்ஸ், இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கோல் இருக்கும். அதை நோக்கி தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். தென் கண்ட்ரோல், அத்தாரிட்டி அண்ட் டிசிஷன் மேக்கிங். சரிங்களா? அந்த குரூப்புக்கான கண்ட்ரோல், அத்தாரிட்டி, டிசிஷன் மேக்கிங் எல்லாமே அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய பர்சன் கிட்டேயே இருக்கும். சரிங்களா? இட் இஸ் அன் அவுட்லெட் ஃபார் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஏ சேனல் ஃபார் தி பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன். அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட், அந்த இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவரால் தனியாக பண்ண முடியாதுன்னும் போது ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுவாங்க. இட் இஸ் ஃபார் பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன். சரிங்களா? ஒரு நமக்கு தேவையான ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, ஒரு பர்டிகுலர் நீடை அட்ரஸ் பண்ணுறதுக்காக சோசியல் ஆர்கனைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சோசியல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? நம்ம ஃபேமிலியில் பார்த்த மாதிரி சோசியல் ஆர்கனைசேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தின் தி ஆர்கனைசேஷன் கிரியேட்டட். அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலிட்டேரியன் சொசைட்டியில் இருக்கும். சரிங்களா? இப்போ என்னது கண்ட்ரோல்டு பை தி கவர்மெண்ட், எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இதோட மெம்பர்ஷிப் வந்து ரொம்ப கம்பல்சரியாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னது வில்லேஜ் பஞ்சாயத்து. சரிங்களா? அதாவது அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த ஆர்கனைசேஷனை வந்து கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணியிருக்கும், கவர்மெண்ட்டே உருவாக்கியிருக்கும். அதோட மெம்பர்ஷிப் வந்து ரொம்ப கம்பல்சரியாக இருக்கும். சரிங்களா? அது வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஆர்கனைசேஷன். சரிங்களா? அந்த வாலண்டரி ஆர்கனைசேஷனில் வந்து பீப்புளோடைய நீட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம், வேணான்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். சரிங்களா? இந்த கம்யூனிட்டி அசோசியேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே என்னது இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். சரிங்களா? நம்ம எல்லாமே என்னது ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த நீடோட மோட்டிவை பொறுத்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபார் பர்சனல் ப்ளஷர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரிங்களா? அதாவது அந்த ரிக்ரியேஷனல் கிளப்லாம். சரிங்களா? என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு இண்டிவிஜுவலோடைய பர்சனல் ப்ளஷர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து ஃபார் சர்வீஸ் ஓரியன்ட். இந்த சிவிக் கிளப் அசோசியேஷன் ஒரு சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ணுறதுக்காக, ஒரு சர்வீஸை வந்து அவைல் பண்ணுறதுக்காக அந்த ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ரேஷன். சரிங்களா? அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. சரிங்களா? ஒன்று வந்து ஓப்பன் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஐடியா, நாலேஜ், ரிசோர்ஸஸ், இல்லாட்டி அதோட ஸ்கில்ஸ், இல்லாட்டி அந்த ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்னது அவுட் சைடு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மெம்பரில் இருக்கக்கூடிய எல்லா பர்சனுக்கும் ஓப்பனாக இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே என்னது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஓப்பன் ஆர்கனைசேஷன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து சீக்ரெட் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த மெம்பர்ஸ் வித்தின் தி ஆர்கனைசேஷனுக்குள்ளே தான் இருக்கும். வெளியிருந்து நான் மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படிங்கிறதே வந்து சீக்ரெட்டாக ஹிடனாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பேசிஸ் ஆஃப் அட்மிஷன் டு தி மெம்பர்ஷிப். சரிங்களா? அதாவது யாரெல்லாம் வந்து அதில் மெம்பராக இருக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ளூசிவ் ஆர்கனைசேஷன். அப்படின்னு என்னது இன்க்ளூசிவ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. யார் வேணாலும் மெம்பராக சேர்ந்துக்கலாம், ஓப்பன் டு எவ்ரி ஒன். இது வந்து ரிக்ரியேஷனல் கிளப்லாம் சொல்லலாம். சரிங்களா? ரெஸ்ட்ரிக்டட் ஆர்கனைசேஷன் பாருங்கள். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஆர்கனைசேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாரெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரீடிட்டர்மைண்டான குவாலிஃபிகேஷன், ஒரு பர்டிகுலர் எபிலிட்டிஸ் இருக்கோ அவங்கள மட்டும் தான் அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நாஸ், நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். இது வந்து என்னது ஒரு ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் ஜேர்னலுக்குலாம் ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் மெம்பர் ஆகணும் என்னது அதுக்குன்னு ஒரு ஃபீல்டில், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒரு ஸ்பெஷலைசேஷனில் ஒரு பெட்டரான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கவங்க மட்டும் தான் இதில் வந்து மெம்பராக சேர முடியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் யார் மெம்பராக சேரணும், யார் மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மெம்பருக்கான குவாலிஃபிகேஷன் டிட்டர்மைன் பண்ணி அந்த குவாலிஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருக்க முடியும். அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கனைசேஷன். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெம்பர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க யார் வந்து உள்ளே வரணும், யார் வந்து மெம்பராக இருக்கணும், யார் மெம்பராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த மெம்பர்ஸாக வந்து டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கனைசேஷன். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னது இந்த ரோட்டரி கிளப்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாம்பிள்ஸில் வரும்.
தென் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபார்மல் நேச்சர் சரிங்களா, அதாவது அதோடைய ஃபார்மல் நேச்சரை பொறுத்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாசிஃபிகேஷன். ஒன்று வந்து இன்ஃபார்மல், இன்னொன்று வந்து ஃபார்மல். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு ஸ்மால் குரூப்பாக இருக்கும், பீப்புள் வந்து இன்ஃபார்மலாக இருப்பாங்க. விச் மீன்ஸ் என்னது, அங்கேன்னு ஒரு டெஃபைன்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காது. ஆன் தி பேசிஸ் ஆஃப் பர்சனல் ஆட்டிடியூட், ஒரு நம்மளுடைய பர்சனல் வில்லிங்னஸ், ஒரு பர்சனல் எமோஷன், ஒரு பர்சனல் சென்டிமெண்ட் மூலிமா நம்ம அதை ஜாயின் பண்ணியிருப்போம். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கும், அதனால் நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அது வந்து இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் சரிங்களா. இது வாலண்டரி ஆர்கனைசேஷன், ரிலேட்டிவ்லி அன்ஸ்டேபிள். அப்படி விச் மீன்ஸ் என்னது, நம்மளுடைய பர்சனல் எபிலிட்டிக்காக தான் நம்ம அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். அங்கே அது இன்ஃபார்மல் ரூல்ஸ் தான் இருக்கும், ஃபார்மல் ரூல்ஸ் கைட்லைன்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிலைக்காது சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மர்ஸோட குரூப், ஃபார்மர்ஸ் கிளப், அப்புறம் யூத் கிளப் எல்லாம் இந்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் வரும் சரிங்களா. இந்த குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலிமா இந்த குரூப்க்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரது மூலிமா இது வந்து என்னது ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் என்னது இந்த எஸ்கஜிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் கம்யூனிட்டி பேஸ்டு ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் என்னது அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணால் அது வந்து என்னது ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் ஃபார்மல் ஆர்கனைசேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சரிங்களா, அது வந்து ரொம்ப ஸ்மாலர் அண்ட் சைஸாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ரொம்ப மெம்பரோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் சரிங்களா. மெம்பர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து பிரைமரி ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஹியூமன் ரிலேஷன், அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இருக்கும் சரிங்களா. தென் இந்த குரூப் வந்து ஸ்பான்டேனியஸாக ரைஸ் ஆகிருக்கும் வித்தவுட் என்ன ப்ரீ பிளான்ட் ஆக்டிவிட்டி. எந்த ஒரு ப்ரீ பிளான்ட் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இது பேஸ்ட் ஆன் தி பாருங்கள் காமனான டேஸ்ட், ப்ராப்ளம், லாங்குவேஜ், ரிலீஜன், கல்ச்சர், எதுவாக வேணாலும் ரெண்டு மோர் தென் 2 பீப்புளுக்கு இடையில் ஒரு காமனான ஒரு ஃபியூச்சர் இருக்கும்போது அவங்களால சேர்ந்து ஒரு இன்ஃபார்மலாக வித்தவுட் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்து இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். தென் இது வந்து வாலண்டரி பேசிஸில் இருக்கும், வேணும்னா உள்ள இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸிட் ஆகிட்டு போய்க்கலாம். தென் ஒரு பர்சன் என்னது இந்த மாதிரி நிறைய இன்ஃபார்மல் குரூப்பில் மெம்பராக இருக்கலாம். அதுக்கு அந்த மெம்பர்ஷிப்க்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. எந்த ஒரு ஃபார்மல் அத்தாரிட்டி, எந்த ஒரு ஹைரார்கி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும். தென் இந்த குரூப் என்னது மோஸ்ட்டாக வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது சரிங்களா. லேக் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, ஈஸியாக வந்து கலைச்சிட்டு போயிடலாம் சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து என்னது ஃபார்மர்ஸ் குரூப், அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் ஆர்கனைசேஷன் சரிங்களா. ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். இது வந்து என்னது வெல் டிஃபைன்டாக இருக்கும், வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர். அதுக்குன்னு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஹைரார்கி இருக்கும், யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரோல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் அது வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ராப்பர் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அமங் இட்ஸ் மெம்பர்ஸ் சரிங்களா. அதுதான் வந்து ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இது வந்து என்னது ப்ரீ டிட்டர்மைன்டு செட் ஆஃப் பாலிசிஸ், பிளான்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ஷெட்யூல்ஸ், ப்ரோக்ராம்ஸ். அது வந்து இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நம்ம தேவைன்னா அந்த உடனே ஜாயின் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இது என்னது ரொம்ப பிளான் பண்ணி ப்ரீ டிட்டர்மைண்டாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து டெலிபரேட்லி ப்ராட் இன்டு இதுக்காக எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அட்டைனிங் ஸ்பெசிபிக் ஒரு ஸ்பெசிபிக் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக டெலிபரேட்டாக அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்னது சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது சரிங்களா. எக்ஸாம்பிள் என்னது ரிசர்ச் ஆர்கனைசேஷன், எக்ஸ்டென்ஷன் ஆர்கனைசேஷன், ஃபார்மர்ஸோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே என்னது ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சரிங்களா. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது டிஃபைன்டு பேட்டர்ன் ஆஃப் இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது என்னது யாருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. மெம்பர்னா அவருக்கு இந்த ரோல் தான், செக்ரட்டரினா அவருக்கு இந்த ரோல் தான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா. எல்லாரும் என்னது அவங்களுடைய அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சிருப்பாங்க சரிங்களா. யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், யார் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் இந்த ஃபங்க்ஷனிங் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஒரு ரோல் என்னென்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க் சரிங்களா. யாருக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த ஒர்க் எப்படி பண்ணுங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. தென் முன்னாடி சொன்னது டெலிபரேட்லி கிரியேட்டட். இது வந்து இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது ரொம்ப ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியிருப்பாங்க. பர்சனல் ஃபீலிங்ஸுக்கு, பர்சனல் ஃபேவருக்கு இங்கே இடம் கிடையாது சரிங்களா. இந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்த ஒரு இண்டிவிஜுவலோட சென்டிமெண்ட்டுக்கு அதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த பர்சன் வந்து ஒர்க் பண்ணால் அவங்களை என்னது என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்க ஒர்க் பண்ணல, ஒரு சென்டிமெண்ட் பேஸ்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க சரிங்களா.
தென் இட்ஸ் வந்து என்னது ஒரு மோர் ஸ்டேபிள். ஏன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்னது இந்த ஃபார்மல் சோசியல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அனதர் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒன்று வந்து கோர்சிவ் ஆர்கனைசேஷன். இந்த கோர்சிவ் ஆர்கனைசேஷன் என்ன அர்த்தம்? கோர்சிவ்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய வலுக்கட்டாயமாக கொண்டு போய் சேர்க்கறது. சரிங்களா? ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஆர்கனைசேஷனில் நம்மளை கம்பல் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது, ஒரு த்ரெட் ஆஃப் ஃபோர்ஸ் மூலிமா ஒரு வலுக்கட்டாயமாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து என்னது இந்த கோர்சிவ் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரிஷன்ஸ், ஜெயிலெல்லாம் என்னது இந்த கோர்சிவ் ஆர்கனைசேஷனில் வரும். சரிங்களா? இதான் இங்கே என்னது ஒரு கண்ட்ரோல்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். நம்மளோட இஷ்டத்துக்கு எதுவும் இருக்க முடியாது. அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்டு தான் இருக்க முடியும். அது வந்து கோர்சிவ் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து நார்மேட்டிவ் ஆர்கனைசேஷன். இந்த நார்மேட்டிவ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஷேர்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஜாயின்ட் பை சாய்ஸ். அதாவது எல்லாரும் என்னது காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. நமக்கு தேவைன்னா நம்ம போய் என்னது வாலண்டரியாக போய் சேர்ந்துக்கலாம். சரிங்களா? இது வந்து என்னது பேர்ட் லவர்ஸ் கிளப், இந்த மாதிரி நேச்சர் கிளப், அந்த மாதிரி கிளப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வாலண்டரி பேசிஸில் இருக்கும். சரிங்களா? யூட்டிலிட்டேரியன் ஆர்கனைசேஷன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெசசிட்டி இல்லாட்டி நம்மளுடைய தேவைக்காக ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்காக அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம். அது ஆர்கனைசேஷன். அது வந்து யூட்டிலிட்டேரியன் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். சரிங்களா? எப்பயோட என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? அக்ரிகல்ச்சரில் சோசியல் ஆர்கனைசேஷனோட ரோல் பார்த்துருப்போம். ரோல் சொல்லியிருக்காங்க. அதில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, வாலண்டரி ஆர்கனைசேஷன், எஸ்கட்சி, அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா என்னன்னா இட்ஸ் எ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ். சரிங்களா? இண்டிவிஜுவல்ஸ் வந்து வாலண்டியராக அவங்களா சேர்ந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக என்னது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? அச்சீவ்மெண்ட் ஃபார் தி காமன் எக்கனாமிக், ஒரு காமனான ஒரு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? எதுக்காக? எதுவுமே வந்து ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக இல்லை, ஜஸ்ட் அவங்களுக்குள்ள அவங்கள மியூச்சுவல் ஹெல்ப் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா? அவங்களுடைய யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கோ, யாரெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமோ அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப், அவங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் அந்த ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்த அதே கான்செப்ட் தான், எப்போ பார்த்த அதே கான்செப்ட் தான். பீப்புள் வந்து குரூப்பாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாம் போல் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுடைய லேண்டு, ரிசோர்ஸஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாரும் மியூச்சுவலாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மர் சொசைட்டி. முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு போர்வெல் ரெடி பண்ணுறதோ, இல்லாட்டி ஒரு லேக் ரெடி பண்ணுறதோ, இல்லாட்டி ஒரு ஃபார்ம் பண்ண ரெடி பண்ணுறது எல்லாமே என்னது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சேர்ந்து பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன். வாலண்டரி ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு அவங்களுடைய ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்னென்னா ஸ்டார்டட் அட் ஓவர்சீன் பை தி மெம்பர்ஸ் வித்தவுட் அவுட் சைட் கண்ட்ரோல். சரிங்களானது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. வாலண்டரி ஆர்கனைசேஷன், வாலண்டரி ஃபார்மேஷன், செல்ஃப் கவர்னன்ஸ் தான். சரிங்களா? அவங்களுக்கு கூட ஆஃபீஸ் பிஎஸ் அவங்களே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி அவங்களே அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்துப்பாங்க. ஃபண்டிங் வந்து மோஸ்ட்லி என்னது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. வாலண்டரியாக மற்றவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறதை வாங்கி வச்சுட்டு அவங்க அதை பற்றி ஒர்க் பண்ண அதை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ப்ராஃபிட் பேஸ் பண்ணி இது இருக்காது. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் என்னது வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான். சரிங்களா? அந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், பீப்புளோடைய டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க கிட்ட இருந்து ஃபண்டு வாங்கிட்டு அந்த சொசைட்டியோட வெல்ஃபேர்க்காக நான் ப்ராஃபிட் மோட்டிவ்ல ப்ராஃபிட்டை மைண்ட் பண்ணாமல் சர்வீஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷெல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது எஸ்கட்சி, மகளிர் சுய உதவி குழுக்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் ஆஃப் உமன் என்ன பண்ணுவாங்க, ஒரு சேம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய உமன் வந்து ஒரு இன்ஃபார்மல் அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? எதுக்காகனா டு அச்சீவ் தேர் கலெக்டிவ் அப்ஜெக்டிவ், அவங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஒரு சோசியல் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. த்ரிஃப்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சேவ் ரெகுலர்லி சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, யாருக்கான தேவை இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க வந்து லெண்ட் பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் லோனாக கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். சரிங்களா? இதான் இது மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னது செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? விச் மீன்ஸ் என்னது ஒரு கொஞ்சமான அமௌண்ட் வந்து என்னது அவங்க வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டில் பேங்க்ல இருந்து லோன் வாங்குவாங்க. அதை வச்சு அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னது அவங்க இன்கம் எடுத்து அந்த லோனை ரீபே பண்ணிவிட்டு எகைன் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. அதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதோடைய ரோல்.
நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன். சரிங்களா, ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம முன்னாடியே நிறைய பார்த்துட்டோம். சரிங்களா, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்ன, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனினா என்ன, ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்களா, அது எல்லாமே என்னது, ஒரு ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய நீடுக்காக ஒரு டெமோக்ராட்டிக்கலாக, அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் வேல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, எல்லாமே எதுக்காக, அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு அவங்களோட ப்ராப்ளம் சொல்யூஷன். சரிங்களா, ஒரு ஃபெர்டிலைசர் ரேட் அதிகமாக இருக்கும், சீட் ரேட் அதிகமாக இருக்கும், அவங்களால மிஷினரிஸ் வந்து வாடகைக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த சர்வீஸ் எல்லாமே வந்து மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிப்பாங்க. தென் ரோல் ஆஃப் சோசியல் ஆர்கனைசேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் இல்லாட்டி 2 மார்க்கில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, அக்ரிகல்ச்சரல் சோசியல் ஆர்கனைசேஷனுடைய ரோல் என்ன அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷனில். சரிங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோடைய ஆர்கனைசேஷன் எல்லாமே என்னது, ஒரு கொகசிவ்னஸ், ஒரு ஃபீலிங், ஒரு நம்மளா ஒன்று அப்படிங்கிற ஒரு யூனிட்டியான ஒரு ஃபீலிங், ஒரு கலெக்டிவ் ஃபீலிங்கை வந்து உண்டு பண்ணும். சரிங்களா, அந்த கலெக்டிவ் ஃபீலிங் என்ன பண்ணணும்னா லெட் டு கலெக்டிவ் அடாப்ஷன் ஆஃப் சர்டைன் சயின்டிஃபிக் ப்ராக்டிசஸ். சரிங்களா, அப்புறம் அது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில டெக்னாலஜிஸ் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த சோசியல் ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா, இந்த சோசியல் பீப்புளை, இந்த ஃபார்மர்ஸை வந்து இந்த ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணுறது மூலியம் என்னது, ஒரு பெட்டர் யூனிட்டி கிடைக்குது. சரிங்களா, அது மூலம் பெட்டர் அடாப்ஷன் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி சோசியல் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் அவுட்லெட் ஃபார் தி இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். விச் மீன்ஸ் என்னது, அந்த ஃபார்மரோடைய இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், அவரோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும்போது என்னது, அவர் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பார். சரிங்களா, தென் குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து என்னது, அவங்களுடைய காமனான இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காமனாக ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு காமனான ஒரு லேண்டில் ஒரு காமனான ஒரு மிஷினரிஸ் வச்சு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. தென் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மாதிரியான சோசியல் ஆர்கனைசேஷன் எல்லாம் என்னது, கவர்மெண்ட் இருந்து வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இல்லாட்டி ட்ரைனிங்க்கெலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மாக இருக்கும். சரிங்களா, வந்து ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஃபார்மர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறதோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மீட் பண்ணுறதுக்கோ அதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. தென் ஃபார்மர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் கலெக்டிவ் வாய்ஸாக இருக்கும். சரிங்களா, ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கு ப்ராப்ளம்னு அது அந்த இண்டிவிஜுவல் ஃபார்மர் போய் கேட்டு அதை வந்து சரி பண்ண முடியாது. பட் இந்த ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு 100 பேர் போய் சேர்ந்து கேட்கும்போது அவங்களுடைய குறைகள் வந்து என்னது தீர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னது, அவங்களுடைய ரெப்ரசன்டிங் அவங்களுடைய ப்ராப்ளம், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய மோட்டிவ் இல்லாட்டி அவங்களுடைய நீடை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரோல் என்னன்னா டு ரிசீவ் தி பெட்டர் ப்ரைஸஸ். சரிங்களா, ஒருத்தவங்க மட்டும் சேல் பண்ணும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும், நிறைய பேர் இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு பெட்டர் ப்ரைஸில் மார்க்கெட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ அடிஷனுக்கு ஒரு பெட்டர் மார்க்கெட்டிங்க்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு இந்த ஃபார்மல் சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஃபார்மர்ஸ்லாம் அந்த மாதிரி குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வைக்கிறது மூலிமா இந்த ஃபார்மர் டு ஃபார்மர் ட்ரைனிங் இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன் சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, மீன்ஸ் ஃபார்மர் டு ஃபார்மர் என்ன அர்த்தம், இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் குரூப்பாக சேரும்போது ஃபார்மர் வந்து என்னது நிறைய கேட்டகரியிலேருந்து இருப்பாங்க. ஒரு ஃபார்மர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார், ஒரு ஃபார்மர் அப்போ தான் அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, ஒரு ஃபார்மர் இன்னொரு ஃபார்மருக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்ல இருந்தோ எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி அப்புறம் ஃபார்மர்ஸ் அது மூணையும் லிங்க் பண்ணுறதுக்கு என்னது, இந்த லிங்கேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசிடி டூல்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டூல்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஐசிடி டூல்ஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது மூலிமா என்னது, அந்த ஃபார்மர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷனை குயிக்காக கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா ஒரு டெக்னாலஜி ஒரு விஷயத்தை ஈஸியாக வந்து அந்த அமாங் தி ஃபார்மர்ஸ்க்கு ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த ஐசிடி டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த சோசியல் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம இந்த டெக்னாலஜி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். தென் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம், லோன் கொடுக்குறது எல்லாருக்கும், ஃபார்மர்ஸ்க்கு வந்து எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் அஃபோர்டபுளான ஒரு லோன் கொடுக்குறது. சரிங்களா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கேன் பி பாசிபிள். எப்படி ஃபார்மர்ஸ் வந்து என்னது இந்த மாதிரி பேங்கிங் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறது மூலிமா. சரிங்களா, இண்டிவிஜுவல் ஃபார்மரால் அவர் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், வைக்காம கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து என்னது ஒரு குரூப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க என்னது ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் சோசியல் ஆர்கனைசேஷன் யூஸ் ஆகுது. தென் முன்னாடியே சோசியல் குரூப்ஸில் சொன்ன மாதிரி
ஒரு புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மரோடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு குரூப் மெக்கானிசம் இந்த மாதிரியான சோசியல் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது சரிங்களா. ஏன் அந்த குரூப்போடைய ப்ரெஷர், அந்த குரூப்போடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலே என்னது அவர் ஈஸியாக வந்து அந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணிடுவார் சரிங்களா. அதனால் சோசியல் ஆர்கனைசேஷன் வந்து என்னது சோசியல் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணணும், அந்த சோசியல் ஆர்கனைசேஷனில் எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை இந்த ஆர்கனைசேஷனோட சேர்த்து ஃபார்மர்ஸோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் சரிங்களா. இதோட இந்த லெக்சர் முடிஞ்சுது சரிங்களா. சோசியல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 மார்க்கில் டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட கேட்கலாம். தென் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனோட டைப்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். 1 மார்க்கில் அந்த ஆர்கனைசேஷனோட டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் சரிங்களா. இதோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. சண்டே நைட் 9:30க்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ரிலேட்டடாக ஒரு லைவ் செஷன் டிஸ்கஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்டேட்டடாக இருங்க. லைவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.